வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, குரு மற்றும் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தாலோ சமசப்தமமாக பார்வை செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குருவும் சுக்கிரனும் ஒரு முழு சுபர் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அதாவது இந்த ரெண்டு சுப கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருக்க வேண்டியது முதல் விதியாக கருதப்படுகிறது. நல்ல ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கேந்திர திரிகோண ஸ்தானங்கள், அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்திலேயோ 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம், 5ஆம் பாவம் அல்லது 9ஆம் பாவம், இந்த பாவங்களில் இந்த குரு மற்றும் சுக்கிரன் இணைவு பெற்று இருக்கும் பொழுது இந்த இரண்டு கிரகங்களும் தான் தர வேண்டிய காரக பலன்களை நன்றாக கொடுப்பதில் எந்த விதமான சிக்கல் தடைகள் இருக்காது. ஆனால் இந்த இரண்டு சுப கிரகங்களும் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் இதில் நிற்கின்ற பொழுது தான் கொடுக்க வேண்டிய அந்த பலன்களை முழுமையாக கொடுக்க முடியாமல் போவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதுக்கு இந்த ரெண்டு கிரகம் மட்டும் இல்லாமல் இந்த இணைவு பெற்று இருக்கும்பொழுது, அதாவது குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் இணைவு பெற்று இருக்கும் பொழுது அதற்கு சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது அவருடைய தொடர்பு பெறுகின்ற பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை அப்படி தலைகீழாக மாற்றி போடுறோம். அது என்னங்கிறத இந்த பதிவோட கடைசியில் நம்ம பார்ப்போம். இப்போது குருவுக்கு பல காரகங்கள் இருக்குது. குருவை நம்ம தனக்காரகருங்கிறோம், புத்திரக்காரகருங்கிறோம். ஒரு ஜாதகருடைய உயர்ந்த எண்ணங்கள், நல்ல ஒழுக்கம், நற்பண்புகள், ஜாதகருடைய தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை, ஆச்சார அனுஷ்டானம், ஆச்சாரியனாக இருப்பது, ஆசிரியராக இருப்பது, தனது குருமார்களை மதிப்பது, புனித யாத்திரை செல்வது, தீர்த்தாடனம் செல்வது, அப்படி பல விதமான காரகங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் குருவுக்கு. அதே மாதிரி சுக்கிரன் எடுத்தோம்னா கலத்திர காரகன். ஒரு ஜாதகர் தான் இந்த வாழ்வில் அனுபவிக்க வேண்டிய சுகபோகங்கள், சிற்றின்ப விஷயங்கள், கலையில் நாட்டம், கலைத்துறையில் ஈடுபாடு, எல்லா சந்தோஷங்களையும் எல்லா விதமான சந்தோஷங்களும் அனுபவிப்பதுன்னு பலவிதமான காரகங்கள் சுக்கிரன் இருக்குது. இப்போது இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் நல்ல பாவங்களில் இணைவு பெற்று இருக்கும்போது, நல்ல பாவம்னு சொல்லும்போது கேந்திர திரிகோணஸ்தானம் லக்ன பாவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் மிகவும் நேர்மையானவராகவும் ஒழுக்கமானவராகவும் இருப்பார். அதே போன்று உயர்ந்த பண்புகளை உடையவராக இருப்பார். இந்த ஜாதகர் செல்வ நிலையில் நல்ல நிலையில் கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய மனைவி நல்ல ஒழுக்கம் உடையவராகவும் பக்தி உடையவராகவும் இருப்பார். இந்த ஜாதகருக்கு குழந்தைகள் கண்டிப்பாக உண்டு. அதில் பெண் குழந்தை இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட நல்ல பலன்கள்லாம் சொல்லிட்டே போனோம். அதே மாதிரி பெரியோர்களை அனுசரித்து செல்வது, தனது மதம் அல்லது தனது ஆச்சாரம் மீது பற்று உடையவனாக இருப்பது, தெய்வ நம்பிக்கை உடையவனாக இருப்பது, இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் எல்லாமே இருக்குது. இதே இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு மறைவு ஸ்தானம், அதாவது 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானமாக கூறப்பட்டாலும் குருவிற்கு இந்த 3, 6, 8, 12 முழுமையான மறைவு ஸ்தானமாக கருதப்படுகிறது. ஆனால் சுக்கிரனுக்கு பார்த்தோம்னா 3ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவம் முழு மறைவு ஸ்தானமாக சொல்கிறார். ஏன்னா பலதீபிகைங்கிற நூலில் மந்திரேஸ்வர மகர்ஷி இதுதான் சொல்லியிருக்கார். அதாவது சுக்கிரனுக்கு 3 மற்றும் 8ஆம் பாவம் முழுமையான மறைவு ஸ்தானம். புலிப்பாணியர் ஒரு கருத்து சொல்கிறார். அதாவது 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் ஒருவருக்கு நிற்க பெற்றால் அந்த ஜாதகர் எல்லா விதமான சுகங்களையும் பெறுவார். அதாவது நல்ல கட்டல், நல்ல மெத்தை, அதில் படுத்து உறங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு, நல்ல செல்வ சேர்க்கை உண்டு, அரசனுக்கு வேலை பண்ணுவார். அதாவது அரசாங்கத்தோடு ஏதாவது தொடர்புடைய ஒரு வேலைகளை செய்வார், அரசாங்கத்தோடு வருகின்ற வருவாய் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாமே சுக்கிரன் கொடுப்பார். கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துடுவார். அதாவது 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கின்ற போது இந்த ஒரு பலனை புலிப்பாணி முனிவர் தெளிவாக சொல்கிறார். இப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த சுக்கிரனும் குருவும் இணைவு பெற்று இருக்கும் பொழுது இந்த கிரகத்தில் யார் வலிமையாக இருக்கிறார் என்பதை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதாவது குரு வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் அங்கே குருவுடைய தன்மை அதிகமாக இருந்து அந்த ஜாதகரை ஒழுங்கான வழியில் செல்ல வைத்து தப்பான வழிகளில் போக விடாமல், அதாவது ஒரு கட்டுப்பாடோடு சென்று ஒரு விஷயங்களை அடைய செய்வார். ஆனால் அந்த இணைவில் சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த ஜாதகருக்கு ரூல்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவார். அதாவது டக்குன்னு முன்னேறணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சில ரிலாக்ஸேஷனாக கொடுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வருவார். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த குரு மற்றும் சுக்கிரன் இந்த இரண்டு கிரக இணைவுகளுக்கு சர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவுடைய சம்பந்தம் பெறும்பொழுது அந்த ஜாதகருக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கும். அது என்ன பண்ணும், இந்த ராகு மற்றும் கேது இந்த இணைவோடு இருக்கின்ற பொழுது, அதாவது குரு சுக்கிரன் இணைந்து இருக்கார், அவருக்கு ராகுவோடைய சேர்க்கை பெறும்பொழுது அந்த ஜாதகருக்கு மனதில் ஒரு பேராசியை முதல்ல கொடுத்துருவார். அதாவது இந்த ஜாதகருக்கு ஒரு 1 லட்ச ரூபா வந்துட்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவார் இந்த ராகு, சரி 1 லட்சத்தை நம்ம எப்படியும் ஒரு 5 லட்சம் ஆக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசியை கொடுத்து அவருக்கு அந்த வழிகளில் இவரை செல்ல வைத்து பணத்தையும் முதல்ல கொடுப்பார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாத்தையும் எடுத்துட்டுருவார்.
அதே மாதிரி இந்த மாதிரிப்பட்ட இணைவுப்பட்ட ஜாதகருடைய திருமண வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது குருவும் சுக்கிரனும் தனித்திருந்து வேறு அசுபகிரகங்கள் பார்வை இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஆனால் ராகு கேது சம்பந்தப்படும் பொழுது கண்டிப்பாக இந்த ஜாதகரின் மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு பேராசியை கொடுத்து இந்த ஃபினான்ஷியல் குரோத்தையும் கொடுத்து அந்த ஃபினான்ஷியல் குரோத்தை கொடுத்ததை டக்குன்னு திருப்பி எடுத்துண்டு அதே மாதிரி திருமணம் சார்ந்த வாழ்க்கைகளை பிரச்சனையும் கொடுத்து பிரச்சனைக்காரரை தான் பார்க்குறோம். அதாவது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அதிக வலுப்பெற்றால் அந்த ஜாதகர் லௌகிகம் சார்ந்த வாழ்க்கையில் போவதற்கு நாட்டமுடையவராக இருப்பார். ஆனால் அங்கே குரு வந்து உட்காந்துருப்பார். அதனால் அதில் கொஞ்சம் தடங்கள் இருந்துகிட்டே இருந்தாலும் லௌகிகம் சார்ந்த விஷயங்களாக தான் போயிட்டு இருப்பார். குரு வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது நியாயம், நீதி, நேர்மை, தெய்வ நம்பிக்கை அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பார். அதாவது இந்த 2 கிரகங்களில் எது வலுவாக இருக்கிறது என்பதை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்த 2 கிரகங்களும் தனித்து சேர்ந்திருந்து சர்ப்ப கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு நல்ல விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனினும் அங்கே சர்ப்ப கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒரு அதீதமான பேராசையை கொடுத்து அவருக்கு அதில் பெருநஷ்டம் ஆவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஜோதிடத்தில் எல்லா கிரகமுமே நல்லது மட்டுமே பண்ண மாட்டாங்க, நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு நம்ம ஜோதிடத்தை அணுகும் பொழுது ஜோதிடத்தில் உள்ள பல விஷயங்கள் நமக்கு புலப்படும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.